بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு இபாதாத் வணக்க வழிபாடுகளை மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அதை அல்லாஹு தஆலா பல வகையாக அவர்களுக்கு ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு வகை நின்றும் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி எல்லா வகைகளும் அவருடைய சக்திக்கு ஏற்றவாறு நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளை அடியார்களுக்கு மார்க்கமாக ஆக்கி அதை அல்லாஹு தஆலா பல வகையாக பிரித்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபர்லான தொழுகைகளும் இருக்கின்றன, சுன்னத்தான தொழுகைகளும் இருக்கின்றன. ஃபர்லான தொழுகை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். சுன்னத்தான தொழுகை ஃபர்லான தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடுகளை அடைப்பதற்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். சுன்னத்தான தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வின்பால் நெருங்குதலை அடைவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான தொழுகை எமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாத்து ஃபரலல்லாஹு மின்ஹா அலா இபாதி ஹம்ஸ் ஸலவாத்தின் ஃபில் யௌம் வ லைலா, இரவு பகல் அடங்கலாக ஐவேள தொழுகையை அடியார்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். அது செயலிலே 5ஆக இருந்தாலும் கூட அளவுகோலின் நன்மையிலே 50ஆக நன்மை வழங்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகைகள் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக பூர்ணப்படுத்துவதற்காக உபரியான தொழுகை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே ரவாத்திப் அத்தாபியத்து ஸலவாத்தில் மஃபூலத்தி, பரலாக்கப்பட்ட தொழுகைகளை தீரக்கூடிய ராத்திபத்தான சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ரக்அத்தானி கப்ல ஸலாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்அத்துகளும், வர்பு ரக்அத்தின் கப்ல லுஹரி, லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத்துகளும், ரக்அத்தானி பஅதஹா, லுஹருக்கு பின் 2 ரக்அத்துகளும், ரக்அத்தானி பஅதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்அத்துகள், ரக்அத்தானி பஅதல் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்அத்துகள். அந்த தொழுகையின் வரிசையில் தான் ஸலாத்துல் லைல் இராக்கால தொழுகையும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், தொழுகையிலே ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் சிறப்புக்குரியது ஸலாத்துல் லைல் இராக்கால தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் அஃஷு ஸலாம வத்இமுத் தஆம வஸில்லு அர்ஹாம வஸல்லு பில் லைல் வன்னாசு நியாமுன் ததுகுல் ஜன்னத பிஸலாம், ரவாஹு திர்மிதி வகால ஹஸனுன் ஸஹீஹுன் வஸஹஹு ஹாக்கிம். மனிதர்களே, சலாமை நீங்கள் பரப்புங்கள், சலாம் கூறுங்கள். தெரிந்தவர் தெரியாதவர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சந்திக்கின்ற பொழுது காணுகின்ற பொழுது சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வத்இமுத் தஆம, ஏழை எளியோருக்கு நீங்கள் உணவளியுங்கள், தர்மம் செய்யுங்கள். வஸில் அர்ஹாம், இனபந்துகளை உடல்வாய் ஜனங்களை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள். வஸல்லு பில்லைல், இரவிலே நீங்கள் தொழுங்கள். வன்னாசு நியாமுன், மனிதர்களுமோ தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எழுந்து நடுநிசையிலே நீங்கள் தொழுங்கள். அப்படி இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், சொர்க்கத்திலே நீங்கள் அமைதியாக நுழைவீர்கள் என்ற செய்தி திருமதி இமாம் அறிவித்திருக்கிறார்கள். அறிவித்து விட்டு சொன்னார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்றும் இமாம் ஹாக்கிம் அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் இந்த உபரியான தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை, இராக்கால தொழுகை உட்பட அனைத்து தொழுகைகளையும் நாங்கள் சுன்னத்தான தொழுகைகளை கடைபிடிப்பது எமக்கு பாரிய நன்மைகளை தரக்கூடிய என்ற வகையிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பேச்சோடு ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த அமர்வாக இராக்கால தொழுகை வித்ர் சம்பந்தமாக அல்லது கியாம் ரமதான் மாதத்திலே நின்று வணங்குவது சம்பந்தமாக நாம் பேசியிருக்கின்றோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.